அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வால் அருளப்பட்ட திருமறை குரானில் அதிகமான சிறப்புகளை கொண்ட ஒரு சூறாவை பற்றியும் அதை ஓதுனா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சூறாவோட சிறப்புகளையும் பலன்களையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூறா இறங்கிய வரலாறை முதல்ல பார்த்துடலாம். அந்த சூறாவானது அல் குரானில் 108வது அத்தியாயமான சூரத்துல் கௌசர், எண்ணற்ற நன்மைகள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த மகனான காசிம் அவர்கள் இறந்தபோது ஆசிம் இப்னு வாயிலு சஹ்மி என்பவனும் மற்ற காஃபிர்களும் முஹம்மது சந்ததியற்றவர் ஆகிவிட்டார் என்று குறை கூறினர். காஃப்னு அஸ்ரஃப் என்ற யூத தலைவன் ஒரு சமயம் மக்காவிற்கு வந்தபோது குறைஷிகளிடம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக முஹம்மதுக்கு பின் அவரின் பெயரை சொல்ல ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று சொன்னான். பொறாமை குணம் கொண்ட இவர்களின் கூற்று உண்மைக்கு புறம்பானது என்று உலகினருக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவ்வத்தியாயம் இறங்கப்பட்டது. இப்ப சூரத்துல் கௌசரோட சிறப்புகளையும் அதை ஓதுனா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்க்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் சூரத்துல் கௌசர் என்ற அத்தியாயத்தை ஓதுவாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தின் நீரை புகட்டுவான். எவரொருவர் இந்த சூரத்துல் கௌசர் என்ற சூறாவை ஓதுகிறாரோ அவருடைய உள்ளம் லேசாகும். அவர் தன்னுடைய ரப்பிற்கு பயந்திருப்பார், இபாதத்தில் நிலைத்தும் இருப்பார். மழை பொழியும் நேரத்தில் இந்த சூறாவை 100 முறை ஓதினால் தான் விரும்பிய தீன் துனியா விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். ஒருவர் இந்த சூறாவை பன்னீரில் ஓதி ஊதி அதை கண்ணில் தடவி வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புபவர் இந்த சூறாவை வழமையாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். விரோதிகளிடமிருந்து வெற்றி பெற விரும்புபவர் இந்த சூறாவை 300 முறை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றி கிடைக்கும். ஒரு நாட்டம் நிறைவேற விரும்புபவர் இந்த சூறாவை 1000 முறை ஓதி வந்தால் அவருடைய நோக்கமும் ஹாஜத்துகளும் நிறைவேறும். தலைவலி அகல சூரத்துல் கௌசர் என்ற சூறாவை 7 முறை ஊதினால் தலைவலி நீங்கும். கண்வலி அகல இந்த சூறாவை 11 தடவை ஓத வேண்டும். ஓதுவதற்கு முன்னால் 11 தடவை சலவாத்தும் ஓதியதற்கு பின்னால் 11 முறை சலவாத்தும் ஓத வேண்டும். ஓதி முடித்தவுடன் அதை கைகளில் ஊதி கண்களில் தடவி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்வலி நீங்கிவிடும். இப்போ நம்ம சூரத்துல் கௌசரையும் அதனுடைய தமிழ் விளக்கத்தையும் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்னா அவுதைனா கெல் கௌசர். நபியே, நாம் உமக்கு நற்பேறுகளை உடைய கௌசரை வழங்கினோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஆகவே நீர் உமது இறைவனை தொழுது அவனுக்கு பலி கொடுப்பீராக. இன்ன ஷானி அக ஹுவல் அபுதர். நிச்சயமாக உமது பகைவன் சந்ததியற்றவன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடனில்லா வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் அதிகமான செல்வத்தையும் வழங்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.